ஹே ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என் கையில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோப்புங்க. ஸோ ஜெல்லி ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அழகான சோப்பு. கிட்ஸுக்கு நம்ம யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணும், இந்த கிஃப்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோப்பு பண்ணுறதுக்கு 25 to 30 ருபீஸ் மட்டும்தாங்க வரும். ஸோ ரொம்ப அழகான சோப்பு. சரி, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸை கற்றுக்கலாம். ஸோ நான் எப்படி பண்ணுறது, இது சோப்பாக வருமா, சோப்புக்கு நிறைய பேர் நான் அதை அப்லோடு பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு டவுட்டு, ஜெல்லியில் எப்படி சோப்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் அந்த வீடியோ. ஸோ நான் என்னுடைய சோப்பு ப்ராசஸை பண்ணுறேன். உங்களுக்கு இதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நான் என் சோப்புக்கு தேவையான தண்ணியிலேருந்து அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை எல்லாமே நான் மெஷர்மெண்ட் ஒன்று ஒன்றா பண்ணுறேன். ஸோ மெஷர்மெண்ட் நான் பண்ணுறதையும் நான் வீடியோவில் காட்ட தான் செய்கிறேன். ஸோ சோப்பாக அது சோப்பு எந்தளவுக்கு ஃபோமிங் வருது, எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது ஃபுல்லாமே காட்டியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஓகே, இது கிளிசரின் வச்சு பண்ணுற சோப் தான். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிசரின் பேஸில் தான் இருக்கும். pH லெவல் 5.5 தான் இருக்கும். தாராளமாக குழந்தைங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக எல்லாமே நம்ம கலர் முதற்கொண்டு ஃபுட் கிரேட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சூப்பரான ஒரு சோப்புங்க. நம்ம சோப்லேயே வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னா ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மோல்டு ஒரு ஃப்ளவர் மோல்டு, நம்ம அந்த கேண்டிலுக்கு ஊற்றுவோம் பார்த்தீங்களா, ஃப்ளவர் ரோஸு அந்த மாதிரி மோல்டு அழகாக நீங்கள் ஊற்றி நீங்கள் உங்கள் பேக்கிங்கை நீட்டாக அழகாக போட்டு ஒரு லக்ஸரியாக ஒரு சூப்பரான ஒரு சோப்பை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, எனக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் எடுத்துக்கிறேன். சாரி, நான் அது என்னோடய வீடியோவில் நான் மெஷர்மெண்ட்டோ என்னென்ன பொருள் சேர்க்குறேனோ நான் சொல்லலை. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்கு அப்படி இருக்கிறவங்க எதுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் எல்லோரும் ஓப்பனாக சொல்லிட மாட்டாங்க. நான் ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் நான் என்னுடைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில இதுக்கு தான் நான் பண்ணாமல் இருப்பேன். ஓகே, இப்போ எல்லாமே நான் மெஷர்மெண்ட் பண்ணிட்டேன். நான் அடுத்து எல்லாத்தையும் டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ஓகே, இப்போ நான் எல்லாமே டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் இது கலர் சேர்க்கலை அப்படின்னா நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஜெல்லி சேஃபில் இருக்கும். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் ரெட் கலர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு இருக்குதுன்னு. நம்ம கிளிசரின் சோப் வச்சு பண்ணுவோம் பார்த்தீங்களா, சோப் பேஸு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது நீங்கள் அப்படியே ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நான் அன்றைக்கி அப்படி செய்யலை. கலர் ரெட் கலர் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு ஃப்ளவர் மோடில் ஊற்றிருக்கேன் இல்லையா, அதனால் நான் ரெட் கலரில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம் சேர்க்கணும், ப்ரெசர்வேட்டிவ் சேர்த்துக்கோங்க. pH லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் போட்டு pH லெவலை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை கிளாஸாக எடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணிடுவேன். எல்லாமே டீட்டெயிலாக ப்ராப்பராக உங்களுக்கு என்னென்ன எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ எப்போவுமே வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்குது அப்படின்னா, நிறையா நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்குன்னா கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் பற்றி நிறையா ஒவ்வொரு சில பொருட்கள் அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன், விட்டமின் இ ஆட் பண்ணுறேன். அடுத்து நான் பெர்ஃப்யூம் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஸ்ட்ராபெரி பெர்ஃப்யூம் தான் ஆட் பண்ணுறேன்.
பெர்ஃப்யூம் வந்து பேபி சேஃப் ஆன பெர்ஃப்யூம் வந்து ஆட் பண்ணுங்கள், இல்லை எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டான அளவில் ஆட் பண்ணணும். ஸோ கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து திக்னிங் வந்து உடஞ்சி போகலாம். நிறையா இது இருக்குது. எப்போவுமே எல்லா பொருளுக்குமே மெஷர்மெண்ட்டுன்னு இருக்குது இல்லையா, அதை கரெக்டாக பார்த்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் கிளாஸாக எடுக்கும்போது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருவேன். ஒரு பேசிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து சூப்பராக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னோடய மோடில் நான் ஊற்றிக்கிறேன். இதில் நான் வந்து உங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணியும் நான் அன்மோல்ட் பண்ணி யூஸ் பண்ணியும் காட்ட போகிறேன். நான் ஒரு 2 ஹவர்ஸில் வந்து நான் வந்து எடுக்கிற ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அன்மோல்ட் பண்ணி இதை காட்டணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ நல்லாவே இருக்குது. இப்போ நான் வந்து இதை வந்து மோல்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு நம்மளுடைய ஜெல்லி சோப்ஸை. ஓகே, நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஏன்னா நான் சீக்கிரம் அன்மோல்ட் பண்ணி நான் எடுத்து காட்டணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ என்னுடைய சோப்பை எடுக்கிறேன். ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக வந்திருக்கு சோப்பு. சரி, சோப்பு நல்லா வந்துருச்சு, இதில் ஃபோமிங் நல்லா வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஃபோமிங் சூப்பராக வருங்க, நல்லா அழகாக பவ்வியாக இருக்குது. ஸோ சூப்பரான சோப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஆல்கஹால் ஸ்ப்ரே அடிச்சிருந்தால் அந்த ஃபோமிங் வந்து போயிருக்கும். ஸோ நான் அடிக்கலை, ஏன்னா நான் வந்து அப்படியே நான் காட்டணும் அப்படின்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு அப்படியே எல்லாமே எடுத்து காட்டுறேன். இதை நம்ம வந்து வாஷ் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஃபோமிங் வருது, எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு சோப்பு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நான் லைட்டாக தண்ணி தொட்டு அதை வந்து கழுவி பார்க்குறேன். ஏன்னா இது உடையலையா, தண்ணி பட்டா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா. ஸோ நல்லாவே ஃபோமிங் வருது. நான் தொட்ட நிமிஷமே எந்த அளவுக்கு ஃபோமிங் வருதுன்ட்டு பாருங்கள். ஓகே, சூப்பராக ஃபோம் வருது. ஆனால் என்ன நல்ல குளன்னு இருக்குது, ஒரு ஜெல்லி ஃபார்மில் இருக்கா, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதை யூஸ் பண்ணும்போதே குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். யாருக்காவது கிஃப்டாக நீங்கள் வந்து கொடுக்கணும், நிறைய பேர் சோப்ஸ்லாம் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெலாம் நீங்கள் பண்ணணும், ஆர்டர் எடுத்து பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நல்ல ஒரு ஜெல்லி ஃபார்மில் இருக்குது. ஓகே, நல்ல நுர வருது, கையில் தொட்டாலே வலிக்கிட்டு போகுது. இதோட காஸ்ட் எவ்வளோ ஆகும்னா 25 ரூபா இல்லை 30 ரூபா தாங்க ஆகும். இதை மேக்கிங் காஸ்ட்டு ரொம்பவே கம்மியான விலை தான். ஆனால் pH லெவல் 5.5 கிட்ஸு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப அழகான சோப்பு. இதை தண்ணிக்குள்ள நான் போட்டு காட்டுறேன். எனக்கு கரை தான் செக் பண்ணணும் இல்லையா. நான் 2 ஹவர்ஸில் தாங்க எடுத்தேன். நான் 2 ஹவர்ஸில் தான் எடுத்தேன். எனக்கு அப்படி எடுத்துமே சோப்பு வந்து கரையலை. நான் கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே ஆகலை. ஃபோமிங் வந்துக்கிட்டே இருக்குது தொட. ஓகே, சோப்பு வந்து நல்ல ஒரு அழகான சோப்ஸு ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு ஃபோமிங் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம எல்லா சோப்பு எப்படி ஃபோமிங் வருமோ ஸோ அதே மாதிரி தான் ஃபோமிங் வந்து இதுக்கு வருது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் கொஞ்சம் அதிகமாகவே வருது. ஏன்னா அது கையில் எடுக்க திரும்ப ஃபோமிங் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா அழகாக ஒரு பூ சேஃபில் நம்ம மோல்டை இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக வரும். ஸோ சேர்க்கக்கூடிய பொருள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சோப்ஸ் வந்து உடையக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படின்றனால பார்த்து சேர்க்குறேன். ஸோ எந்த அளவுக்கு சோப்ஸ் வந்து உடையலை, நான் எந்த அளவுக்கு அமுக்கிறேன்னு பாருங்கள். எனக்கு சோப்ஸ் வந்து உடையலை. ஓகே, நல்லாவே இருக்குது எனக்கு சோப்பு, பஃபியாக அழகாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த சோப்பு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்கள் இந்த மாதிரி சோப்பை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சோப்பு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
ரொம்ப அழகான ஜெல்லி ஷேப்பில் ஒரு சோப் ரெடி.